இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ் சினிமால ஒரு சாதாரண நடிகரா நடிக்க தொடங்கி இன்னைக்கு கோடிக்கணக்கான ரசிகர்களை கொண்ட மாஸ் முன்னணி நடிகரா வலம் வந்துட்டு இருக்கவர் தான் தளபதி விஜய். என்னதான் சினிமா பின்னணியை கொண்டிருந்தாலும் தன்னோட தனிப்பட்ட முயற்சி திறமையோட மூலமா உச்ச நட்சத்திரமா இன்னைக்கு ஜொலிச்சுக்கிட்டு இருக்காரு. தன்னோட சினிமா வாழ்க்கையில பல ஏற்ற இறக்கங்களை கடந்து வந்திருக்காரு. இதுல எத்தனையோ வெற்றி படங்களையும் கொடுத்திருக்காரு. ரூபாய் 200 கோடிக்கும் அதிகமா சம்பளம் வாங்குற நடிகர் அப்படின்ற பெருமையை இவர் கொண்டிருக்காரு. அப்பா இயக்குன சில படங்கள்ல குழந்தை நட்சத்திரமா தலை காட்டின விஜய் அதுக்கப்புறம் நாளைய தீர்ப்பு படத்துல ஹீரோவா மாறி இருந்தாரு. வெற்றிகரமான ஹீரோவா சுமார் 33 வருடங்களுக்கு மேல நீடிச்சிட்டு வர விஜய் தற்பொழுது ஜனநாயகன் படத்துல நடிச்சுக்கிட்டு வராரு. தளபதி விஜயோட 69வது படமாக உருவாக்கப்பட்டு வருது. இந்த படம் தான் இவரோட கடைசி படம் அப்படின்றத அவரே அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருந்தாரு. இதுக்கு முக்கிய காரணம் தளபதி விஜயோட அரசியல் வருகை தான். தமிழக மக்களோட நலன் கருதி தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற அரசியல் கட்சியை தொடங்கி இன்னைக்கு மக்களுக்காக குரல் கொடுத்துட்டு வராரு. வர 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலையும் போட்டியிட தயாராகிட்டு வராரு. அரசியல்ல களமிறங்கின நிலையில சினிமாவில இனி நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னோட கடைசி படமான ஜனநாயகன் படத்துல நடிச்சிட்டு வராரு. இந்த படம் வர அக்டோபர் மாதம் வெளியாகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்ட நிலையில இப்போ வர 2026ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி 9ஆம் தேதி வெளியாக இருக்கிறதா அறிவிக்கப்பட்டிருக்கு. முழுக்க முழுக்க அரசியல் கதையை மையப்படுத்தி விஜயோட அரசியல் வருகைக்கான படமா இந்த படம் உருவாகிட்டு வருது. இயக்குனர் வினோத் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. பீஸ்ட் படத்துக்கு அப்புறம் பூஜா ஹெக்டே இந்த படத்துல விஜய்க்கு ஜோடியா நடிச்சிருக்காங்க. பாபி தியோல், பிரியாமணி, மமிதா பஜு, கௌதம் மேனன், நரேன், ஸ்ருதிஹாசன், ரெபேகா மோனிகா ஜான், பாபா பாஸ்கர், வரலட்சுமி சரத்குமார், ரேவதின்னு ஏராளமான நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. அனிருத் இசையமைச்சிருக்காரு. KVN புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் ரூபாய் 300 கோடியில இந்த படத்தை தயாரிச்சிட்டு இருக்காங்க. 200 கோடி சம்பளம் வாங்குற நடிகர் விஜயோட சொத்து மதிப்பு சுமார் 400ல இருந்து 600 கோடி இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே தெரிய வந்திருந்தாலும் தற்பொழுது நடிகர் விஜயோட மனைவி சங்கீதாவோட சொத்து மதிப்பு பத்தின தகவல் இப்போ வெளியாகிருக்கு. தளபதி விஜய் கடந்த 1999ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 25ஆம் தேதி சங்கீதாவை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. விஜய் மற்றும் சங்கீதாவுக்கு திருமணமாகி 23 வருஷங்கள் ஆயிடுச்சு. விஜய் தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற அரசியல் கட்சியை தொடங்கும் நிலையில முக்கிய நிகழ்வுகள்ல அவருக்கு பதில் அவரோட மனைவி சங்கீதா தான் கலந்துகிட்டு வராங்க. கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி இசை வெளியீட்டு விழால மட்டும் சங்கீதா கலந்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சங்கீதாவை வெளியில பார்க்கவே முடியல. இந்த நிலையில தான் சங்கீதாவோட சொத்து மதிப்பு எவ்வளவு அப்படின்ற தகவல் இப்போ வெளியாகி இருக்கு. அதன்படி சங்கீதாவோட சொத்து மதிப்பு ரூபாய் 400 கோடி இருக்கிறதா India.com தெரிவிச்சிருக்காங்க. ஆனா அவங்க என்னென்ன வேலைகள் செய்யறாங்க அப்படின்ற விவரங்கள் எதுவுமே இல்ல. அவங்களோட தந்தை லண்டன்ல இருக்கிற கோடீஸ்வரர்கள்ல ஒருத்தவங்க அப்படின்னு குறிப்பிடப்படுது. கார் பிரியரான விஜய் ஆடி, BMW, லெக்சஸ் உள்ளிட்ட பல ஆடம்பரமான சொகுசு கார்களை வச்சிருக்காரு. சென்னை நீலாங்கரையில ஆடம்பரமான சொகுசு வீடு இருக்கிற நிலையில திருவள்ளூர், திருப்போரூர், திருமிழிசை, வண்டலூர் ஆகிய இடங்கள்ல ஏராளமான சொத்துக்கள் இருக்கிறதாவும் சொல்லப்படுது. சரி, இந்த வீடியோ பத்திர உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.